நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். மீண்டுமாக ஆண்டோடைய கிருபையால் மற்றொரு ஓய்வு நாளையும் அதுவும் புதிய ஒரு வருடத்திலும் நாம் காலடி வைக்க ஆண்டவர் கிருபை செய்ததுக்காய் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த வருடம் தேவன் நம்மோட கடந்த நாட்களில் இருந்தது போல இன்னும் அதிகமாய் நம்மோடு இருக்க போகிறார். நாம் அவரோட இருப்போமா என்றுதான் கேள்வியுடன் இந்த நாளிலும் நம்மளுடைய மனதை இன்னும் பலப்படுத்தும் வகையாக நம் ஆண்டவரை துதித்து பாட இருக்கிறோம். திருமறை திருப்பாடல்கள் என்ற புத்தகத்தில் அல்ல, நாம் சீயோன் இனிய கீதங்கள் என்ற புத்தகத்திலிருந்து அருமையான பாடல்களை நாம் பாட இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை, அவருடைய பரலோகம்தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இந்த வருடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த பாடல்களை நாம் பாடப்போகிறோம். இந்த நாளிலும் தேவனை துதிக்க காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாள் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பாடல் கூட்டத்தை துவங்கும் முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, சுவாமி, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் நல்காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினதுக்காய் ஸ்தோத்திரங்கள். இது ஒரு புதிய ஆண்டை எங்கள் வாழ்க்கையில் கூட்டி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரங்கள். இந்த புதிய ஆண்டை நாங்கள் ஓய்வு நாள் ஓடு சுவாமி நாங்கள் துவங்க நீர் கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரங்கள். இப்பொழுதும் நாங்கள் பாட இருக்கிற பாடல்களை நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்துடன் உணர்ந்து பாட எங்களை பலப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமை நீரே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். சீயோன் இனிய கீதங்களிலிருந்து 163வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் ஆச்சரிய அன்பை பாடி துதித்திடுவோம். இயேசுவின் ஆச்சரிய அன்பை பாடி துதித்திடுவோம். அவர் வீட்டில் வாசஸ்தலம் ஒன்று ஆயத்தம் செய்வார். குடி சேர்ந்திடுவோம் நாம். என்ன பாக்கியமான நாளது. இயேசுவை காணுவோம் நாம். மகிழ் கொண்டாடிடுவோம். நாம் பிரயாணம் செய்யும் போது மேகம் நிழல் தந்திடும். பிரயாணம் ஓயும் நாட்களில் பேரு மூச்சு இல்லையே. குடி சேர்ந்திடுவோம் நாம். என்ன பாக்கியமான நாளது. இயேசுவை காணுவோம் நாம். மகிழ் கொண்டாடிடுவோம். விசுவாசத்தோடே நாமும் ஊழியம் செய்திடுவோம். அவர் மகிமையின் காட்சி கஷ்டத்தை நீக்கிவிடுமே. குடி சேர்ந்திடுவோம் நாம். என்ன பாக்கியமான நாளது. இயேசுவை காணுவோம் நாம். மகிழ் கொண்டாடிடுவோம். வருடங்கள் கடக்க கடக்க பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். கவலைப்பட வேண்டாம், மகிழ் கொண்டாடுங்கள். ஆண்டோடைய வருகை மிக சமீபம். இந்த ஒரு நல்ல நோக்கத்துடன் நம்ம அடுத்த பாடலை பாடுவோம். பாடல் எண் 154வது பாடல். ஜீவ நதி அண்டை போவோம் சிங்காசன துருமே. ஜீவ நதி அண்டை போவோம் சிங்காசன துருமே. தேவ தூதர் நிற்ப சேர்வோம் திருநதி ஓரமே. ஜீவ நதி அண்டை சேர்வோம். நேர்த்தியாமே திவ்ய நேர்த்தியாமே. பாவமற்ற தூயரை
இரட்சகருடைய சாயலை பார்க்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வருடம் அந்த ஆயத்தப்படுகிற வருஷமாக இருக்கட்டும். இந்த பாடல் கூட்டத்தின் நிறைவு கீதமாக 165வது பாடல், பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட நீ அங்கிருப்பாயா என்ற பாடலை நாம் சேர்ந்து உணர்ந்து உற்சாகமாக பாடுவோம். பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதமும் எழும்ப நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. ஆட்டு குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோர் எவரும் அவரை சேர அன்பர் அன்றெல்லாம் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. சோதனைகளை வென்றவர் எவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும் ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜொலிக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. ஜீவ விருட்சத்தின் கனி புசித்து ஜீவநதி நீரை என்றும் குடித்து ஜீவ கிரீடமும் சிரசில் சூடி நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் நேசருடன். நிச்சயமாகவே அந்த பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றும் பொழுது நீங்களும் நானும் நாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு நாள் இருப்போம். அந்த நம்பிக்கையோட நாம் வாழ்வோம். பாடல் கூட்டத்தில் கலந்து கொண்டு உற்சாகமாக பாடி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2021ஆம் ஆண்டின் பரிசுத்தமான ஓய்நாளின் ஆயத்த வேளையிலே காணொளியின் இணைந்து தேவனை துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக இந்த நேரத்தை தருந்தமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த ஆராதனையின் ஆரம்பகிதமாகவும் நாம் யாவருமாக சேர்ந்து சீயோன் இணையத்திலே 407வது பாடலை படிப்போம். சீயோன் இணையத்திலே 407வது பாடல். கர்த்தர் ஆசரித்த ஓய்வு மறவாதே, வான நாளில் சிறந்த சோதித தீனமே, லௌகீக ஜோதி நீக்கி உன்னத களிப்பு விண்ணத ஜோதியோடு இந்நாளுதித்தது. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க ஓய்வு தினமே, வாழ்க வாழ்க என்றும் வாழ்க ஓய்வு தினமே. ஓய்வை ஆசரித்து உன்னதரை தோழு, சிறகு இயேசு சொன்னார் நானே ஜீவ வழி, இரட்சகரை பின் சென்று தாழ்மையாய் ஜீவித்தார், நித்தியமாய் பாய்ந்தோடும் ஜீவ தண்ணீர் நீவா. வாழ்க
பணிவுடன் கொண்டாடி வாழ்த்தி தொழுவதே அளவில்லாதயவை அன்பினின் இரட்சகர் அருளிய நல்வாக்கு தேற்றுதே மனதை. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க ஓய்வு தினமே. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க ஓய்வு தினமே. வேதவசமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கின்றேன். இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். மீண்டுமாக வாசிக்கின்றேன். இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவன் தாமே வாசித்த வசனங்களை ஆசீர்வாதமாக அருள்வாராக. நாம் யாவருமாக தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். உன்னதத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் தயவு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த 2021ஆம் ஆண்டிலும் காலெடுத்து வைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபையாக நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ வேதவசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் சாமி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிற வாக்கியத்துக்கு இணங்க ஆண்டவரே 2020ஆம் ஆண்டு முழுவதுமாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி 2021ஆம் ஆண்டிலும் காலெடுத்து வைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபையாக நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய எல்லா தயவுகளுக்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த ஆண்டு முழுவதுமாக உடைய கிருபையும் உடைய தயவும் எங்கள் மேல் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு வர இருக்கிற ஆபத்துக்கள் விபத்துக்கள் நாசமோசங்கள் எல்லாவற்றிலிருந்து காத்து நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். நீரே பரிகாரியாக இருந்து எங்களுக்கு வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவராக நீர் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். எல்லா படைகளையும் நீர் சாமி இந்த காணொலியில் இணைந்து ஆண்டவரின் நாளிலே ஜெபிக்கவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கத்தக்கதாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாக கெஞ்சுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிகன மைக்கும் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக இந்த புத்தாண்டிலே சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த 2020வது வருஷத்தை தேவ பலத்தினாலும் அவருடைய இரக்கத்தினாலுமே நாம் கடந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த வருஷத்தை கடந்து போன வருஷத்தை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இதோ எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு இக்கட்டு, எவ்வளவு துன்பங்கள் இருந்தது. நம்முடைய கண்ணார அவைகளை நாம் பார்த்தோம். ஆனால் யோசித்து பாருங்கள், உங்களையும் என்னையும் குடும்பமாக ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்திருக்கிறார் என்றால் இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் என்னாலும் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாகவே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து இதோ இனி இருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மைகளை நாம் தியானித்து வருகிறோம். அதிலே குறிப்பாக இனி மரணம் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை என்று சொல்லி நாம் தியானித்தோம். வேற என்ன இன்னும் இருக்க போகிறது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 3வது வாக்கியத்திலே ஆண்டவர் இந்த வாக்கை கொடுக்கிறார். அது என்ன என்றால், இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். ஒரு நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபத்துடன் நாம் தியானம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் ஆண்டவரே,
அப்பா, விசேஷமாக இந்த புத்தாண்டிலும் இந்த ஓய்வு நாளிலும் சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். தேவரீர் பெரிய அதிசயங்களை கடந்த வருடங்களிலே எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்தீர். நாங்கள் ஜீவனோடு இருப்பதே எங்கள் ஆண்டவர் பாராட்டின மேலான கிருபை ராஜா. அப்பா, இந்த புதிய வருஷத்திலாம் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களை இதோ எங்கள் மேல் அளவில்லாமல் நீர் ஊற்றும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். ராஜா, உமக்குரிய பிள்ளைகளாய் உமக்குரிய பாத்திரர்களாக இந்த பாத்திரங்களை நீர் வனைந்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய திட்டம் மேலான திட்டம். அந்த திட்டத்தை இதோ இந்த புதிய வருஷத்தில் எங்களுடைய வாழ்க்கையில நீர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த சத்திய வசனங்களை எல்லாம் கேட்கும் அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீர் நிரப்பும். அடியானையும் இப்பொழுது நீர் ஆட்கொண்டு பேசும் ராஜா. உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வேதத்தை நாம் கவனிக்கும் பொழுது அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தாங்கவும் வழிநடத்தவும் அவருடைய விசுவாசத்திலே அவர்களை பலப்படுத்த ஆண்டவர் வேதம் முழுவதுமாக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாகவே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தொடர்ச்சியான சீரியஸ்ல எவைகளெல்லாம் இருக்காது என்று சொல்லி அந்த கசப்பான அனுபவங்கள் இனி பரலோகத்திலும் புதிய வானம் புதிய பூமியிலும் இருப்பதில்லை என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்ட 4 மேன்மைகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தல் 22:3 ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாபமும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில எல்லா சூழ்நிலையிலும் சாபத்திற்கு ஏதுவான காரியங்களை நம்முடைய கண்ணுக்கு முன்னாக பார்க்கிறோம். அநேகர் சாபத்திற்குட்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கூட அதில் அகப்படுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கு இந்த புதிய வருஷத்தை துவங்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேலான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வீற்றிருக்கும் ஸ்தானத்திலும் நம்முடைய கிறிஸ்து வாசம் பண்ணும் ஸ்தானத்திலே சாபம் இல்லை என்பதை வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக காண்பிக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மையை நாம் சீக்கிரமாக சுதந்திரிக்க போகிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறதற்கு முன்னதாகவே இப்பொழுதே அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் கட்டளையிடுகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு சஞ்சரித்த பொழுது அவர்களோடு வாசம் பண்ணின வேளைகளிலெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் இந்த சந்ததி சாபத்திற்குட்படாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி அநேக வேளையிலே வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு எழுதி கொடுத்தார். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொண்டார்கள். ஆனால் அதனிலே முழுமையான அர்த்தம் என்ன என்பது அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ சாபத்தை நீக்கி போடுவார் என்கின்ற மேன்மையை வேதம் முழுவதுமாக நாம் பார்க்க முடியும். என்னாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதிலே குறிப்பாக 23வது வாக்கியத்திலே ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் இதை சொன்னார். என்ன அப்படின்னா, பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டிலே எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தார். இதனுடைய மேன்மை என்ன அப்படின்னா, நம்முடைய நேசர் இந்த பூமியிலே வெளிப்பட்டு நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்த சாப ஆக்கினைகளை எல்லாம் அவருடைய கசப்பான அனுபவத்தின் மூலமாய் அவைகளை கழுவி போடுவார் அல்லது நீக்கி போடுவார் என்கின்ற மேன்மையான வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளாக புறஜாதியர்களாகிய நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இதோ நாம் சபிக்கப்படுகிறதை தேவன் விரும்புகிறதில்லை. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த மாபெரும் போராட்டம் உச்சகட்டத்தை அடையும் நிலையிலே சாபத்திற்கு ஏதுவான கிரியைகளையும் இதோ இந்த பூமியிலே நாம் அதிகமாக பார்க்கிறோம். மரணம் ஒரு சாபம்தான், வியாதி ஒரு சாபம்தான், இதோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவைகள் அனைத்துமே சாபத்திற்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு,
நாம் வேதனைப்படுகிறதற்கு ஏதுவான எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் அவர் படைக்க போகும் புதிய வானம் புதிய பூமியிலும் அவருடைய ராஜ்யத்திலும் இருக்காது என்பதை வேதத்திலே ஆண்டவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தை கூடங்க ஆண்டவர் படைத்து ஆதாம் ஏவாள்கிட்ட கொடுத்த பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருந்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஏன் அப்படின்னா, மனிதனை படைத்த பொழுதே அவருடைய சாயலாக படைத்தார். அவருடைய சாயலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, நஷ்டம் இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமே இதோ இந்த பூமியிலே சாபம் உள்ளே பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். அதில் கூட ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பார்க்கலாம். இதோ ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க, வலு சர்ப்பம் தூண்டினது என்று நாம் பார்க்கிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நல்லா கவனித்து வாசிங்கன்னா சாபத்தை நேரடியாக சர்ப்பத்திற்கு கொடுக்கிறார். ஆனால் ஸ்திரீக்கும் இதோ ஆதாமுக்கும் சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த சாபத்தை எப்படி கொடுக்கிறார் என்றால் பூமியை சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை எங்கே வாசிக்கலாம் என்றால் ஆதியாகமம் 3:17 வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீயோ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ முதல் சாபத்தை இங்கே ஆண்டவர் இதோ ஆதாமுக்கு நேரடியாக கொடுக்காம இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பூமியை ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்க உண்டாக்கினார். ஏன் அப்படின்னா, மனுஷன் கஷ்டப்படாம வேர்வை சிந்தாம இதோ தன்னுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. இதோ ஆண்டவர் அதற்காகவே இந்த பூமியை படைத்தார். ஆனால் பாவத்துக்கு அப்புறம் அப்படியே மனுஷனை விட்டிருந்தா இதோ இந்த பாவம் எவ்வளவு கொடிது என்பதை மனுஷன் என்ன பண்ண மாட்டான், உணர மாட்டான். ஆதலால் ஆண்டவர் இந்த சாபத்தை அனுமதிக்கிறார். இந்த சாபம் என்று சொல்லும் பொழுது கசப்பு, வேதனையான அனுபவங்கள், துன்பப்படும் அனுபவங்கள், இதை தான் நாம் சாபம் என்று சொல்லுகிறோம். இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு அங்கே இரக்கத்தை காண்பித்து ஆதாமை சபிக்கல, பூமி உன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இந்த பூமியின் பலனை நீ அனுபவிப்பா என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனால் அதே ஆதியாகம புத்தகத்தில் அப்படியே நோவாவுடைய குடும்பத்திற்கு வரும்பொழுது நோவாவின் குடும்பம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படியே அவர்கள் நடந்து உண்மையாக தேவனை சேவித்த பொழுது அந்த சாபத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்றார். வாசிக்கலாமே அதை ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்படின்னா இவர்கள் பேழையிலிருந்து வெளியே வந்து ஆண்டவருக்கு உகந்ததை பலி செலுத்தி ஒரு குடும்பமாக ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது அந்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தை எப்படி எட்டினதா, உகந்த வாசனையா எட்டினதா. அதை முகர்ந்த ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. அப்பனா இங்க ஒரு எவிடன்ஸ் ஆண்டவர் ஆதியாகமத்திலேயே காமிச்சிட்டார். இங்க வெளிப்படுத்தல நாம் பார்க்கிறோம். இது ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் வாசம் பண்ணும் அந்த புதிய வானம் புதிய பூமியிலே இனி சாபம் இருக்காது என்கின்றதை உறுதியாக சொன்ன தேவன் முன்பே நோவாவின் குடும்பத்திற்கு இதை மேன்மையாக காண்பித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆதாம் மூலமாய் பூமி சபிக்கப்பட்டது. இதோ பூமி சாபத்திற்குட்பட்டது நிமித்தமாய் அநேக வேதனைகளையும் துன்பங்களையும் மனிதர்களாகிய நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, குடும்பமாக இணைந்து ஆண்டவரை சேவிக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நிமித்தமாய் ஆண்டவர் இதோ இங்க என்ன சொல்றார்னா, இதோ மனுஷ நிமித்தமாய் இனி நான் பூமியை சபிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். என்ன ஒரு கிளியர் எவிடன்ஸை கொடுக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை திட்டமாக செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னா, நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோங்க. ஆண்டவரை நாம் தனிநபராக தேடாமல் குடும்பமாக தேடும் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோ இந்த நோவாவை போலவும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளைப் போலவும் மருமக்களைப் போலவும் குடும்பமாய் இசைவாய் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமே என்றால் சாபத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை சத்துரு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினா கூட நாம் ஜெபிக்கும் ஜெபம்
உகந்த வாசனையாய் தேவனுடைய சமூகத்தை எட்டும் பொழுது அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு சொல்வார். ஏன் அப்படின்னா கீழே சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ ஆதியாகமம் துவங்கி இதோ வெளிப்படுத்தலும் ஆண்டவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை அவர் அவ்வப்பொழுது காண்பித்து அவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளேயே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்தையும் நாம் துவங்கி இருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நம்ம எல்லாருக்கும் விருப்பமானது என்ன அப்படின்னா ஆசீர்வாதம் மட்டும்தான். சாபமான வார்த்தைகளை இதிலும் புதிய ஆண்டிலே யாருமே சொல்லக்கூடாது என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்லும்போது உபாகம் 11:26 சொல்றாரு, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆண்டவர் மறைக்காம சொல்றார். நம்முடைய தேவன் 2 காரியத்தை மனுஷனுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்போ மனுஷன் கையில தான் இருக்கு, அவன் ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க போகிறானா அல்லது சாபத்திற்கு ஏதுவான வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க போகிறானா? எப்பவுமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு புதிய வருஷத்தை துவங்கும் பொழுது நம்முடைய மனசுல இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை என் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும். இந்த வருஷத்தை துவங்கி இருக்கிறோம், 2020 போல அது கசப்பான வருஷமா இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நினைப்போமே என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு உலகம் முழுவதுமாக சாபத்திற்கு ஏதுவான வழியிலும் பாதாளத்திற்கு ஏதுவான வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டதின் நோக்கமே என்ன அப்படின்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். இதை ரொம்ப தெளிவா ஆண்டவர் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்துட்டார். அதிலும் அந்த வனாந்தர பயணத்திலே அவர்கள் வந்து கானான் தேசத்திலே கானானை சுதந்திரித்த போது குறிப்பா யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்னன்னா, நீ இந்த வேத புத்தகத்தை இரவும் பகலும் நீ தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் நீ தியானிப்பாய் என்றால் இதோ நீ செய்கிற காரியம் சகலத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார் என்பதை ஆண்டவர் அங்கு அழகாக காண்பித்திருந்தார். அது நிமித்தமாய் யோசுவா அவருடைய பிரயாசங்கள் அனைத்திலும் என்ன பண்ணுவார்னா, எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த வார்த்தைகளை வாசிப்பார். அதை எங்க பார்க்கிறோம் என்றால் யோசுவா 8:34 பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் அவன் வாசித்தான். இன்றைக்கும் நம்ம பைபிளை எடுத்து பார்க்கும்பொழுது வெறும் ஆசீர்வாதம் மாத்திரமா இருக்கிறது இல்லை, சாபமும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் இதோ மனுஷனுக்கு முன்பாக இவர் 2 வைத்திருக்கிறார், ஜீவன் மரணம், ஆசீர்வாதம் சாபம் என்று சொல்லி இவ்விரண்டை ஆண்டவர் வேறுபடுத்தி காண்பித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க வந்தபோது கூடங்க சாத்தானுடைய நோக்கமே என்னன்னா, இந்த ஜனத்தை எப்படியாகிலும் சபிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் சபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிலேயாம ராஜா கொண்டு வரான். இதோ அந்த ராஜா கொண்டு வந்து பிலேயாம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முற்பட்ட அந்த அனுபவத்தை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். ஆனால் என்ன சம்பவித்தது? இதோ ஆண்டவர் பிலேயாமின் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 2021 வருஷத்தை நீங்களும் நானும் துவங்கி இருக்கிறோம். ஆண்டவரும் ஒருவேளை கடந்த கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்குமே என்றால் இதோ அவைகளை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ கிளியரா ஒரு எவிடன்ஸை பைபிள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சிட்டாரு, நமக்கும் காண்பித்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, தேவன் ஒருவர் மாத்திரமே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அதை கவனிப்போமே. உபாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை, யோசிச்சு பாருங்க. இந்த புது வருஷத்தை நம்ம துவங்கி இருக்கிறோங்க. நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசையெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டும், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதே ஒரு நோக்கத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சார். ஏன் அப்படின்னா,
இந்த பிலேயாமை ஏவினது ஒரு ராஜா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ராஜாவை ஏவினது யார் அப்படின்னா அந்தகார சக்திகள். இதை எப்பவுமே நம்ம மறந்து போகக்கூடாது. அந்தகார சக்திகள் இன்னைக்கும் தேவனுடைய ஜனம் சபிக்கப்பட வேண்டும், அவர்கள் துன்பப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே காண்பிக்கும் பொழுது இந்த யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்களுக்கு மேல் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ இந்த பிலேயாம் அவனுக்கு ஒரு விசேஷித்த வரம் இருந்துச்சு. அந்த வரத்தை ஆண்டவர் ஆக்சுவலாக யாருக்கு கொடுத்திருந்தாருன்னா முதல்ல ஆபிரகாமுக்கு தாங்க கொடுத்தாரு. என்னன்னா, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை நீ சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்கின்ற இந்த உன்னதமான வரத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். இந்த வரம் இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த வரத்தை பிலேயாம் என்ன பண்ணானா தவறா பயன்படுத்தினான். இன்னைக்கு கூட நிறைய ஊழியக்காரங்க இதை தவறா பயன்படுத்துறாங்க. விசுவாசி சில நேரத்தில் ஊழியக்காரங்களை கோபம் மூட்டும் பொழுது கர்த்தர் உங்களை சபிச்சிருவாரு, நீங்க நாசமா போயிடுவீங்க என்று சொல்லி பயப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியினால் உண்மையாய் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலே ஆசீர்வாதம் மாத்திரமே வரும். அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு? உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துகிறவனுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் இந்த உன்னதமான மேன்மையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா கல்வாரி சிலுவையிலே அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாருங்க? இந்த புதிய வருஷத்தில் மாத்திரமல்லங்க, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் ஊற்று நம் மூலமாக நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு போக வேண்டும். அதற்காகவே ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். மறுபடியும் இந்த அனுபவத்தை நெகேமியா நினைப்பூட்டுவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதை எங்கு நினைப்பூட்டுகிறார் என்றால் நெகேமியா 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதுல என்ன, அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாக பிலேயாமை கூலி பொருந்தி கொண்டு வந்தார்கள். இப்போ ஆண்டவர் இதை பார்த்தார். உண்மையா தேவனுடைய ஜனத்தை சந்திக்கணும்னா எப்படி சந்திக்கணும்? அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து சந்திக்கணும். இதோ அவங்க அப்படி சந்திக்காம இவங்க யாரு கூலி கொடுத்து கூட்டிட்டு வராங்க? பிலேயாம கூலி கொடுத்து கூட்டிட்டு வராங்க. ஆனா கீழே சொல்றாரு பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, நெகேமியா 13:2 அவர்கள் என்றென்றைக்கும் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதை இதோ ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எவர்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார் என்பதற்கு இதோ இந்த வேத பகுதி அடையாளமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, 2 சந்ததியார் அதில் இங்க சொல்லும் போது அம்மோனியரும் மோவாபியரும் இவர்கள் ஏற்கனவே சபிக்கப்பட்ட சந்ததி. இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை பொறுக்க மனதில்லாமல் இதோ இவர்களை எப்படியாகிலும் சபிக்க வேண்டும் என்று சொல்லி கூலி கொடுத்து பிலேயாமை கொண்டு வந்தார்கள். ஆனால் நம்முடைய தேவன் யார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டாரு. ஆண்டவருடைய நோக்கம்லாம் என்ன அப்படின்னா, தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தம். இந்த புதிய வருஷத்திலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையாக இந்த தேவனை முழு மனதோடு நாம் ஆராதிக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை முழுமையுமாக சேவிக்கும் பிள்ளைகளாக இருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கணுங்க. அது என்ன தீர்மானம்? ரொம்ப சிம்பிள். என் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்தை இந்த புதிய வருஷத்துல நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம் அப்படின்னா, தேவன் நிச்சயமாகவே நமக்கு பலன் கொடுத்து விசேஷித்த கிருபைகளை நமக்கு கொடுத்து அவைகளையெல்லாம் மேற்கொள்ளுகிறதற்கு எதுவாக ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். ஆனால் அதை விட்டுட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்ம உலகத்திற்குள்ள போவோம் அப்படின்னா தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்புவார். அவங்க என்ன சொன்னாங்க? எரேமியா என்ன சொன்னார்? கவனிப்போமே. எரேமியா 23:10 தேசம் விபச்சாரத்தினால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. சாபம் எங்க இருக்கிறதோ அந்த சாபத்தோடு எது சேர்ந்து வரும்? துக்கம், வேதனை சேர்ந்து வரும். அதை தான் இங்க எரேமியா சொல்றாரு, அப்பா நீங்க பொய்யான தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து இதோ ஆண்டவர் செய்யும் நன்மைகளை எல்லாம் விட்டு விட்டு
பொய்யான வார்த்தைகளை நீங்கள் நம்பி போகிறீங்களே, தேசத்தில் என்ன இருக்குது? அவர் சொல்கிறாரு, விபச்சாரம் நிறைந்து இருக்கிறது. இன்றைக்கும் இந்த உலகத்தை நாம் பார்க்கும்பொழுது வேசித்தனம் பெருகி இருக்கிறதுங்க. ஆண்டவருக்கு அருவருப்பானது 2. ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று வேசித்தனம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். அதை காண்பித்து வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமாயிருக்கிறது. அப்போ அவங்க எதை பலன் நினைக்கிறாங்களோ ஆண்டவர் சொல்றாரு அதுல அநியாயம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சிந்தைகளை சுத்திகரித்து, நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து, இதோ ஆசீர்வாதத்தின் மேன்மைக்குள்ளாக நம்மை கொண்டு போறார். அந்த வாக்குத்தத்தமே என்ன அப்படின்னா, இனி ஒரு சாபமும் இராது. ஏன் அப்படின்னா, அங்கு ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். இதோ அவருடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் அங்கு வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா the Bible is so evident. Where Christ is present, there is no place for curse. நிச்சயமாகவே எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வாசம் பண்ணுவாரே என்றால் அங்கு சாபத்திற்கு இடம் இல்லை என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். இந்த பிலேயாம் செய்த அதே பிழைய இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்களுக்குள்ள செய்துக்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா, யாராச்சும் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா உடனே அவங்கள சபிச்சிருது. நீ நாசமா போயிடுவ, நீ எனக்கு பிரியமில்லாத விஷயத்தை செஞ்சல, நீ உருப்படாம போயிடுவ. இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த வார்த்தைகளை மனிதர்கள் அதிகமாக ரொம்ப கொச்சையாக பயன்படுத்துவாங்க. அவன் பாஸ்டர் எனக்கு விரோதமாக செஞ்சான் பாஸ்டர், அவன் உருப்படவே மாட்டான் பாஸ்டர். இந்த உருப்படவே மாட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தை அது சாப வார்த்தை. இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்து கொண்டிருந்தார்களாம். அதை நீதிமொழிகள் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் பொழுது நீதிமொழிகள் 26:2 சொல்றாரு பாருங்கள், அடைக்கலான் குருவி அலைந்து போகிறது போலவும் தகவலான் குருவி பறந்து போகிறது போலவும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இந்த சாபத்தை கூட அவர் ஏன் நியமித்தார்னா ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னன்னா, மனுஷன் தன் பாவத்தை உணர வேண்டும், மனுஷன் தன் கீழ்ப்படியாமையை உணர வேண்டும், தேவனை விட்டு நான் தூரமாய் போனேன் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த சாபத்தை நியமித்ததின் நோக்கமே என்னன்னா, மறுபடியும் துன்பப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது மனுஷன் மீண்டுமாய் ஆண்டவருடைய அரவணைப்பின் கோட்டைக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக தான் இதை ஆண்டவர் நியமித்தார். ஆனால் மனுஷன் இதை எடுத்து பயன்படுத்திட்டு அவனுடைய சுயலாபத்திற்காக நீ நல்லா இருக்க மாட்ட, நீ கெட்டு போயிடுவ, நீ மோசம் போய்விடுவ என்று மனிதர்கள் இன்று பேசுகிற பேச்சை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரப்பா, எப்படி இந்த குட்டி குருவிகள் எல்லாம் பறந்து போதோ அதே போல காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. எனக்கு அப்படியே இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் வாசித்தேன். இது எல்லாருக்கும் தெரியும், யாபேஸ். இந்த யாபேஸுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஒரே 2 வசனத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாயானவள் இது அவனை பெற்றபொழுது அவங்களுக்கு அவ்வளவு வேதனை உண்டானதாம். அந்த வேதனையின் நிமித்தமாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுறாங்க. யாபேஸ்னாவே ஒரு கசப்பான அனுபவம், ஒரு சாபத்திற்கிடையிலே இவன் பிறந்தான் என்பதை அடையாளப்படுத்துகிறதற்கு ஏதுவாக அவனுக்கு யாபேஸ் என்று அவனுடைய தாயார் பெயரிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை நமக்கு சாட்சியாக இந்த புதிய வருஷத்தில் காண்பிக்கிறார். என்ன என்பதை கவனிப்போம். 1 நாளாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலாம் கனம் பெற்றவனாயிருந்தான். அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்துச்சு, ஆண் பிள்ளைங்க பிறந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு பேர் வைக்கல, யாபேஸ்ன்னு பேர் வைக்கல. அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் என்ன பேர் இருந்ததோ நல்ல பேரை தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் இவன் மாத்திரம் மிகுந்த கடின கஷ்டத்தை அங்கு தாய்க்கு கொடுத்து அவன் பிறந்தபடினால் அவங்க அம்மா அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் பாருங்க, மனுஷனுக்கு முன்பாக அவனுடைய சொந்த தாய்க்கு முன்பாகவே இதோ இவன் கஷ்டத்தை கொடுத்தவன் என்றும் துன்பத்தை கொடுத்தவன் என்றும் அடையாளப்படுத்தும்படியாக அவனுடைய தாய் யாபேஸ்ன்னு பேர் வச்சிருந்தாலும் ஆண்டவர் சகோதரர்களுக்கு முன்பாக இவனை எப்படி வச்சிருக்கிறாரா, மிகுந்த கனத்திற்குரியவனாக வைத்தாராம். அதை தொடர்ந்து இங்கே வாசிக்கும் பொழுது அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பெற்றோர் கூட இதோ இவன் ரொம்ப கசப்பான அனுபவத்தை கொடுத்து இந்த பிள்ளை பிறந்துச்சு. சில நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன் பெற்றோரை, சில பிள்ளைகளை திட்டுவாங்க, இவன் உருப்பட மாட்டான்,
இவன் வந்து ரா காலத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வேதனையாய் திட்டுகிற அனுபவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு படைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்கிறதுங்க. அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழும்பொழுதுதான் கசப்பு, வேதனை, துன்பம். ஆனால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய பாதையிலே நாம் ஓடி வருவோமே என்றால் மேன்மை நமக்காக காத்திருக்கிறது. யாபேசின் அனுபவத்தை கீழே வாசிக்கும் பொழுது அதே 1 நாளாகும் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஒருவேளை அவன் சகோதரர்களுக்கு முன்பாக அவன் சபிக்கப்பட்டவன் அல்லது வலியினால் உண்டானவன் என்கின்ற பெயரை அவன் பெற்றிருந்தாலும் அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். அதை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. சாபத்திற்குரிய பெயர் யாபேஸ் என்கின்ற பெயர். ஆனால் இதோ அவனுடைய சாட்சி என்ன அப்படின்னா, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லி என்ன சொல்றார் பாருங்க, என் எல்லைகளை பெரிதாக்கி. ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் உங்களுடைய எல்லையை பெரிதாக்க விரும்புகிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குறுகிய மனப்பான்மையை வைத்துக்கொண்டு என் வாழ்க்கை இதுக்குள்ளதான், என்னுடைய குடும்பம் இதுக்குள்ளதான், என்னுடைய வேலை இதுக்குள்ளதான் என்று சொல்லி ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசாலமான ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. மேன்மையான தேவ சமூகம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னதமான ஆசீர்வாதம் அவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் ஊற்றுகிறதற்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். யாபேசுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதம் இதோ கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லையை பெரிதாக்கி தமது கரம் என்னோடு இருந்து, அவன் ஜெபம் அதுதாங்க, ஆண்டவருடைய கரம் என் கூட இருக்கணும். இன்னைக்கு இந்த புதிய வருஷத்துல நம்ம என்னங்க கேட்கிறோம்? மற்ற உலகத்தார் போல எனக்கு பொண்ணை தாங்க, பொருளை தாங்க, பதவியை தாங்க, ஆஸ்தியை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க என்று கேட்கிறோமா? அல்லது ஆண்டவரே, இந்த 2021 வருஷத்துல உம்முடைய பலத்த கைக்குள்ளாக என்னை மறைத்து வையும் என்று கேட்கிறோமா? யாபேஸ் அதை தாங்க கேட்டான். என்ன கேட்டார் பாருங்க, அழகாய் வேத வசனம் சொல்லுகிறது. அவனை குறித்து சொல்லும் போது, உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அப்படின்னா ஹிஸ் பிரேயர் வாஸ் ஆல் வெரி சிம்பிள். என்ன ஜெபம்னா, சாபம் என் வாழ்க்கைக்குள்ளே வராதபடிக்கு என் தேவனே என்னை நீர் விடுவித்து காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். சாபம் என்கின்ற பெயரை உடையவனாக அவன் இருந்தாலும் அவனை பார்த்தவர்கள் எல்லாம் இவனை போல் ஆசீர்வாதமான மனிதன் இல்லை. அதனாலதான் வேத வசனம் அவனை குறித்து சொல்லும் போது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ கிறிஸ்துவின் மகன், இதோ நீ கிறிஸ்துவின் மகள். உன்னை ஆண்டவர் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே இதோ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து இதோ இந்த சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சித்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக்கி இந்த உலகத்திலே நம்மை காண்பிக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதை நாம் உணர வேண்டும். இந்த யாபேசுடைய வாழ்க்கையின் முடிவை இங்கே பார்க்கும்பொழுது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். இன்னைக்கு கூட நம்முடைய பிரேயர் என்ன? இந்த புது வருஷத்தை துவங்கி இருக்கிறோம். பாஸ்டர் இன்னைக்கு என்ன பேச போறாரோ? எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இதோ ஊழியக்காரனுடைய வாயிலே இந்த வார்த்தைகளை போடுகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே பிரித்தெடுத்த பொழுதே ஆசீர்வாதத்திற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நிறைய நேரத்தில் ஏதோ கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தது, இதனுடைய காரணம் நான் தான் என்பதை நாம் ஒப்புக்கொள்வோமே என்றால் அது மேன்மையாக மாறும். ஆனால் இது என்னால் உண்டானதல்ல, இது இப்படி வந்துருச்சுன்னு மற்றவர்கள் மேலே சாக்குப்போக்கு சொல்லி தேவன் பேரிலே நாம் சாக்குப்போக்கு சொல்வோமே என்றால் இதோ நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. கடைசியாக இந்த வசனத்தோடு நானும் தியானத்தை நிறைவு செய்கிறேன். கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தில் 2 இருந்துச்சு. ஆசீர்வாதமும் இருந்துச்சு, சாபமும் இருந்துச்சு. அதில் ஆண்டவர் எதை நீக்கிட்டார்னா, இதோ சாபத்தை நீக்கிட்டார். ஏன் அப்படின்னா, கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து அந்த சாபத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சுமந்தார். ஆனால் எது நிலைத்திருக்கிறது? ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேத பகுதியை படிக்கும்போது, பாஸ்டர் நியாயப்பிரமாணமே ஒளிஞ்சிருச்சு பாஸ்டர் அப்படின்வாங்க. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் தாங்க ஆசீர்வாதமும் இருந்தது, நியாயப்பிரமாணத்தில் தான் சாபமும் இருந்தது. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நீக்கினார் என்று இங்கே வசனம் சொல்லலை.
எது நீக்கப்பட்டது என்றால், நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார் என்பதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். அதனால் இந்த நியாயப்பிரமாணத்திலே, அவருடைய வேதத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய வருஷத்திலே நிறைவேற்றுவார் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். துவங்கின வசனத்தோடு நாம் தியானத்தை நிறைவு செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம், இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். ஆம், எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, அந்த ராஜ்யத்திலே நாம் சீக்கிரமாய் பிரவேசிக்க போகிறோம். இனி ஒரு சாபமும் இராது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை நாம் நம்பி அந்த வாக்குத்தத்தங்களை அனைத்து விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடுவோம். நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். இந்த ஓட்டத்தை நாம் முடிக்கும் பொழுதே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுவார். அந்த உன்னதமான நாளிலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய காலமாய் நிறைவேறும் என்கின்ற மேன்மையோடு கர்த்தர் இந்த புதிய வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். இந்த ஆராதனையின் முடிவு பாடலாக நம் அனைவரும் சேர்ந்த வண்ணமாக தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்படைப்போம். சிறிய பாடல் பாடல் எண் 15. தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் வரமாக தோணிக்குதே. தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் வரமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமைந்தாலும் பொன்னாக விளங்கும் ஏனென்றென்றுமே. பொன்னை போல புடமைத்தாலும் பொன்னாக விளங்குமேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்தீரா தாங்கிட பலனளிப்பா. தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. அத்திமரம் துளிர் வீழாமல் ஆசைகள் அழுது நஷ்டம் வந்தாலும். அத்திமரம் துளிர் வீழாமல் ஆசைகள் அழுது நஷ்டம் வந்தாலும். கர்த்தருக்குள் சந்தோஷமா நித்தமும் மகிழ்ந்திருப்பே. தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். கர்த்தர் அன்பை விட்டு நீரா சித்தனாய் நினைந்திருப்பே. தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணி
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். முக வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த வருஷத்தை நாங்கள் துவங்கின பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய உன்னதமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு சித்தமாய் இருக்கிறது. நோவாவின் குடும்பத்தின் ஜெபம் உகந்த வாசனையாய் உம்முடைய சமூகத்திலே வந்தபோது, இனி பூமியை நான் சபிக்க மாட்டேன் என்று சொன்னீர். பிழையாம் சபிக்க வேண்டும் என்று வந்தபோது அவனுடைய சாபத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினீர். இதோ எங்கள் நிமித்தமாய் கல்வாரி சிலுவையிலே அந்த சாபத்தை எங்கள் நேசர் சுமந்தார் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறோம். அதனால் இந்த புதிய வருஷத்தை நாங்கள் துவங்கும் பொழுது ராஜா, நாங்கள் சாபத்திற்கு ஏதுவான கிரியைகளிலே அகப்படாதபடிக்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுத்தமாக்குங்க, எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாக்குங்க அப்பா. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்திலே ஒன்றும் இராதபடிக்கு யாபேசை போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பலத்த கைக்குள்ளாக நீர் எங்களை மறைத்து வைத்து, யாபேஸ் கேட்டது போல என் எல்லையை நீர் பெரிதாக்கும், என்னை நீர் ஆசீர்வதியும், தீங்கு என்னை அணுகாதபடிக்கு, துன்பம் என்னை அணுகாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக என்று கேட்டது போலவே நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய உன்னதமான வாக்கு மேன்மை எங்களை தாங்கட்டும் விசேஷமாப்பா. இதோ இந்த நாளின் செய்தியை கேட்ட உமக்கு அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை உள்ள ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தேவ அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய உன்னதமான அன்பினால் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்முடைய கரத்திலே போய்க்கிறோம். கோடம்பாக்கம் திருச்சிவை கண்காணிக்கும் பாஸ்டர் ஆண்டவரே டாக்டர் ஜான்சன் அவர்களையும் பாஸ்டர் கோகுல் அவர்களையும் அவர்களுக்கு கீழாக இருக்கும் சபையின் மூப்பர்கள் யாவரையும் அவருடைய குடும்பங்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய அன்பு எங்களை தாங்கி எங்களை ஏந்தி ஆண்டவரே எங்களை நெருக்கி ஏவுகிறதற்காக நன்றி. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த புதிய வருஷம் எங்களுக்காக என்ன வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஏராளமாய் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகள் எல்லாவற்றையும் தயவாய் எங்கள் சிறாக்கி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட பூமியை செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாத்தை இந்த எங்கள் தாரும், எங்கள் கடன் நாளுக்கு நாங்கள் மன்னிக்கு போல எங்கள் கடனை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பேசிக்காமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாய் இந்த நாளின் சத்திய வசனங்களை கேட்ட தேவ பிள்ளைகளோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.